பத்தின எல்லா விவரங்களையும் இன்ஸ்பெக்டர் சார் கிட்ட சொன்னாரு. வாழ்க்கையில சின்ன வயசுல கெட்டவனா இருந்து அப்புறம் மனசு திரும்பி நல்லவனா மாறி மிகப்பெரிய பொசிஷனுக்கு போன பல பேரை என்னால உனக்கு உதாரணம் காட்ட முடியும். ஆனா அவங்களை எல்லாம் உனக்கு தெரியாது. அதனால உனக்கு தெரிஞ்ச ஒருத்தரை பத்தி சொல்றேன். மிஸ்டர் கங்காதர் சின்ன வயசுல காலேஜ் கட் அடிச்சுட்டு சினிமாவுக்கு போயிருக்கான். பாலத்துக்கு அடியில உட்காந்துக்கிட்டு பட்ட அடிச்சிருக்கான். முச்சந்தியில உட்காந்துக்கிட்டு 3 சீட் ஆடி இருக்கான். அதுக்காக அவன் அப்பா அம்மா கிட்ட வாங்கின அடிகள் எத்தனை எத்தனை. பை த வை, உனக்கு கங்காதர்னு தெரியுமா? யார் சார் அவன்? நான் தான். நில்லுப்பா நில்லுப்பா, என்னை பத்தி தான் உனக்கு தெரியல, இன்னொருத்தரை பத்தி கேட்கிறேன், உனக்கு தெரியுதான்னு பாப்போம். ஆரம்பத்துல பஸ் கண்டக்டரா இருந்து நல்லா உழைச்சு அப்புறம் பெரிய சூப்பர் ஸ்டாரான ஒருத்தரை பத்தி உனக்கு தெரியுமா? தெரியாது சார். தெரியாதா? தமிழ்நாட்டுக்கே அவரை பத்தி தெரியும், உனக்கு தெரியாதுங்கிற? சரி விடு. என் ஃப்ரெண்ட் அழகிரிசாமி சொன்னானேங்கிறதுக்காக உனக்கு ஒரு வேலை கொடுக்குறேன். தேங்க்ஸ். தேங்க்ஸ் இருக்கட்டும். என்ன வேலைன்னு கேளுப்பா. என்ன வேலை சார்? என்ன வேலைன்னு மட்டும் கேட்க கூடாது, என்ன வேலை கொடுத்தாலும் செய்யணும். சரி சார். நாளைக்கு டியூட்டில ஜாயின் பண்றியா? நாளைக்கு பண்றேன் சார். நாளைக்கு என்ன, நாளைக்கு இன்னைக்கே ஜாயின் பண்றேன்னு சொல்லிருக்கணும். நீ இன்னைக்கு பண்றேன் சார்.